ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டார்கெட் டு லிவ்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா செட் எக்ஸாம் 2026. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இதை பத்தி இந்த எக்ஸாமை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் கேளுங்க. என்ன பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ விச் டைப் ஆஃப் எக்ஸாம்ல இருக்கும், எவ்வளவு ஃபீஸ், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ செட் எக்ஸாம்ங்கிறது சென்ட்ரல் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம், சிபிஎஸ்இக்காக எழுதப்படுற எக்ஸாம் இது. ஸோ இங்க தமிழ்ல பார்த்தோம்னா டிஆர்பி டிஎன்10 சொல்லுவோம், ஸ்டேட் போர்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்காக எழுதுறது செட் எக்ஸாம். இது நாம வச்சு இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். செட் எக்ஸாமுக்கும் டிஎன்10க்கும் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிஎன்10ங்கிறது ஸ்டேட் போர்டு, செட்டுங்கிறது சென்ட்ரல் போர்டு. சென்ட்ரல் போர்டுனால ஆட்டோமேட்டிக்கா எது ஸ்கூலுக்கு எழுதுறோம்னா சிபிஎஸ்இக்காக. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னா, இதோட பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 8th February 2026 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு டேட்டு, இன்னும் நோட்டிபிகேஷன், இன்னும் ஃபுல்லா நம்ம ப்ராப்பரா வந்து அங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சிபிஎஸ்இ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்கமிங் வந்து நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள எப்படியும் நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்பலாம். ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 அதே தான் சேம். டிஎன்10க்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதே தான் செட் எக்ஸாமுக்கும். பேர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றது எல்லாம் ஒண்ணுதான். பேப்பர் 1க்கு வந்து கிளாஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் எடுக்குமா, பேப்பர் 2க்கு வந்து 6 to 8 வரைக்கும் எடுக்குமா.
இது ரெண்டுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டிப்ளமா மட்டும் பண்ணா போதும், டிடிஎட் மட்டும் பண்றவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் எழுதுவாங்க. பேப்பர் டூங்கிறது அதுக்கு டிப்ளமோக்கு ஈக்குவலா வந்து கிராஜுவேஷன் டிகிரி ஒரு பிஎட் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அவங்க எல்லாம் வந்து பிஎட் பண்ணவங்க கேட்டகரி எல்லாமே பேப்பர் டூல பண்ணிருப்பாங்க. அதேதான் ரெகுலரா 50% வந்து மார்க்ஸ் வச்சுக்கணும். இதுல சிலபஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து என்ன இருக்குன்னா என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா ஸ்டைல் டெவலப்மெண்ட், பெடகாலஜி, லாங்குவேஜ் 1 and 2, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேப்பர் டூங்கிறது என்னன்னா இந்த சிலபஸ் தான் வருது. லாங்குவேஜ் 1 மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். சயின்ஸ் குரூப்பா மேத்ஸ் சயின்ஸ் வரும். இங்கிலீஷ் குரூப்பா இருந்துச்சுன்னா சோஷியல் சயின்ஸ் வரும். ஸோ இது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கணும்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் டெக்ஸ்ட் புக் எல்லாம் வந்து லாங்குவேஜ்க்கு வந்து யூஸ் ஆகும். பெடகாலஜி மட்டும்தான் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்கணும். அதேதான் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 6th ல இருந்து 12th வரைக்குமே 6th to 10th போட்டிருக்காங்க. ஆனா 12th வரைக்குமே நம்ம புக்கை ஃபுல்லா கவர் பண்ணவும் முடியும். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கேன் பாருங்க. டீச்சிங் கிளாஸ் வந்து பிரைமரி கிளாஸ் தான் 1 to 5. இது வந்து செகண்டரி 6 to 8. ஸோ இது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா பேப்பர் 1க்கு 150, பேப்பர் 2க்கு 150 தான். என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னா சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி வந்து 30 மார்க்ஸ், லாங்குவேஜ் 1 வந்து லாங்குவேஜ்னா தமிழ், லாங்குவேஜ் 2னா இங்கிலீஷ், அது ரெண்டுமே 30, மேக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ்மே 30. இது டோட்டலா வந்து 150 தான் வருது. பேப்பர் 2 பார்த்தோம்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜி இது 30, லாங்குவேஜ் 1 30, லாங்குவேஜ் 2 30. பேப்பர் 1 பேப்பர் 2 மூணு சேம் ஆக இந்த லாஸ்ட் 2 தான் மாறும். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 60, சோஷியல் 60. அதாவது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டா இருந்துச்சுன்னா சோஷியல், சயின்ஸ் டிபார்ட்மெண்டா இருந்துச்சுன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் வரும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் டோட்டல் வந்து 150 மார்க்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் எக்ஸாம் மோடுன்னு பார்த்தோம்னா யார் வைக்கிறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி, ஆனால் சிபிஎஸ்இ தான் வைக்கிறாங்க. சென்டர் டீச்சர் எலிஜிபிலிட்டி. ஸோ இது நேஷனல் லெவல்ல தான் இருக்கும். டிஎன் மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் வைப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 136 சிட்டிஸ்ல வைக்கிறாங்க. ஸோ இதோட ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 1000, எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் எபிலிட்டி பர்சனா இருந்துச்சுன்னா 500 மட்டும் பே பண்ணா போதும். இதுதான் வந்து எக்ஸாம் ஃபீஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.